ஹாய், சிக்கன் குழம்பு டேஸ்ட்டில் இட்லி, தோசை எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரியான தக்காளி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். அதை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரொம்ப வதக்கக்கூடாது, லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு தக்காளியை இதில் சேர்த்துருங்க. இதையும் ரொம்ப வதக்காமல் லைட்டாக மைல்டாக வதக்கிட்டு இதை இப்போ ஸ்லோவில் வச்சுருங்க. இப்போ இதுக்கு மசாலாவுக்கு தேங்காய், பொட்டுக்கடலை, ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு, கசகசா, சோம்பு இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நான் ஒரு 4-5 தக்காளியை வெட்டி வச்சுருக்கேன். நல்லா பழ தக்காளியாக உங்களுக்கு 4-5 தக்காளி டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் போட்டுட்டு அதை ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் ஒன்றும் பாதியுமாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல வெங்காயம், தக்காளி இந்த அளவுக்கு வதங்கணும். ரொம்பவும் கோல்டன் ப்ரௌனாக வதங்கக்கூடாது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை அதில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பொட்டுக்கடலை, தேங்காய் எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாகவே கெட்டியாயிரும். அதனால் நல்லா ஒரு செம்பு அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது எல்லாத்தையுமே ஊற்றிட்டு இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு இதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்குவோம். ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், அதுக்கப்புறமா ஒரு 2 பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. நல்லா அந்த தக்காளியோட பச்சை வாசனைலாம் போகணும். நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா நல்லா கெட்டியாகும். அதனால் முன்னாடியே கொஞ்சம் தண்ணி நிறையா சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்க வச்சுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. இப்போ 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. லாஸ்ட்டாக நம்ம இதில் கழுவி கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை நல்லா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான தக்காளி குருமா ரெடி. இதை இட்லி மேலே ஊற்றி அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.